ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் ரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், ரிஷப ராசியில் இருக்கிற ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு மீனத்துக்கு பயிற்சியாகிற பூரட்டாதியில் இருக்கிற சனி என்ன செய்வார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? இந்த பூரட்டாதியில் இருக்கிற சனி ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு தான் ஒரு சில பல பிரச்சனைகளை கொடுப்பார். அது கஷ்டம் அப்படிங்கிற விஷயத்த கூட சமாளிச்சிடலாம். ஒரு பிடிவாதம் பிடிச்ச ஒரு ஆட்களோட இருக்கிறது அப்படிங்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லி இந்த ராசிக்காரர்களோட மனைவிகள் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களையெல்லாம் கேட்டால் தெரியும். அதே போல் கொஞ்சம் மனைவிகளும் கணவர்களை இதே மாதிரி கஷ்டப்படுத்துவாங்க. ஆனால் மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா ரோகிணி நட்சத்திர ஆண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த சனி பூரட்டாதியிலேருந்து வெளியே போகிற வரைக்கும் அவங்க படுத்துகிற பாட்டை தான் நம்மளால் தாங்கவே முடியாது. ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பைத்தியம் பிடிச்ச குரங்கு தெரியுமா உங்களுக்கு? சாதாரணமாகவே குரங்கு பயங்கர சேஷ்டை பண்ணோம். அதில் அந்த குரங்குக்கு பைத்தியமும் பிடிச்சிருந்ததுன்னா என்னாகும்? அந்த மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதாவது அவங்க என்ன செய்கிறாங்களோ அதுதான் சரி, அடுத்தவங்க என்ன செஞ்சாலும் அது தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சரியாக தான் செஞ்சுருப்பாங்க, ஆனாலும் அவங்கெல்லாம் செய்கிறது தப்பு. தான் செய்கிறது மட்டும்தான் சரி, அது என்ன விஷயமாக இருந்தாலும் சரி. ஓகேங்களா? குழந்தைங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் சொல்லி கொடுக்க சொன்னால் கூட அவன் இது நீ இப்படி தப்பு பண்ணிட்ட, அதை அப்படி பண்ணிட்ட, நீ இதை பண்ணிட்ட அப்படின்னு சொல்கிறப்ப அந்த குழந்தைக்கு ஏன் தான் அப்பாவை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சோமோ அப்படின்னு அதுக்கு வெறுத்து போயிடும். அந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும் உங்கள் டீச்சரே தப்பு, உனக்கு சொல்லி கொடுத்ததே சரியில்லை அப்படின்வாங்க. அந்த அளவுக்கு அவங்கள டென்ஷன் பண்ணுவாங்க. அதே போல் மனைவி சாதாரணமாக ஒரு சமையல் செஞ்சால் கூட இது வாயில் வைக்க முடியல, இப்படி பண்ணி வச்சுட்ட, இன்னும் கொஞ்சம் இதை இப்படி போட்டிருக்கலாம், அதை அப்படி பண்ணியிருக்கலாம், ட்ரெஸ்ஸு துவைச்சது சரியில்லை, இங்கே அழுக்கு இருக்குது, அங்கே அழுக்கு இருக்குது, பாரு கூட்டினது சரியில்லை, இங்கே பாரு மண் அப்படின்னு சொல்லி அவங்களை எல்லா விஷயங்களையும் உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ அது மக்கு, எனக்கு தான் எல்லாம் தெரியும், என்னால் தான் சரியாக செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க செய்கிறது தான் சரி, அடுத்தவங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி அடுத்தவங்களை டென்ஷன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. தான் கிரேட்டு, தனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு மனநிலை. ஓகேங்களா? அதே போல் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது பேசாமல் உட்காந்துருப்பாங்க, ஏதோ பிரச்சனை இருக்க மாதிரியே இருப்பாங்க. எப்போவுமே கொஞ்சம் கூட ரிலாக்ஸாகவே இருக்கவே முடியாது அவங்களால. அதாவது ரிலாக்ஸாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆப்போசிட்டாக இருந்தால் எப்படி இருக்கும்? ஒரு இருப்பாங்க, ஒரு டிவி பார்க்குற மாதிரி தான் இருக்கும், பட் கண்ணு மட்டும்தான் டிவி பார்த்துட்ருக்கோம், மனசு வேற எங்கேயோ இருக்கும். அது அவங்கள பார்க்குறப்பே நமக்கு தெரிஞ்சு போகும், இப்போ இவர் எந்திரிச்சா என்ன பிரச்சனை சொல்ல போகிறாரோ, என்ன பேச போகிறாரோ அப்படின்னு சொல்லி. டைனிங் டேபிளில் உட்காந்தா பேசாமல் இருப்பாங்க, பேசாமல் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. நம்ம நல்லா இருக்கா அப்படின்னு நம்ம கேட்டால் அவங்க ஏதாவது பெருசாக சொல்லிடுவாங்களோன்னு பயந்துட்டே ஒன்றுமே பேசாமல் இருந்துக்குவாங்க. ஸோ அந்த வீட்டில் இருக்க கணவரும் எதுவும் பேசாமல் ஒரு மன இறுக்கத்தோடு இருக்கப்போ அவங்க மனைவியோ குழந்தைங்களோ இல்லை அந்த வீட்டில் இருக்க பெரியவங்களோ என்ன பேசினா என்ன பிரச்சனை வந்துருமோன்னு சொல்லி அந்த வீடே அமைதியாக இருக்கும், யாரும் ஒன்றுமே பேசிக்க மாட்டாங்க. பேசக்கூடாதுன்னு இல்லை, பயத்தில் இவர் இப்படி இருக்காரே என்ன பிரச்சனை கொடுத்துருவாரோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் அந்த மாதிரி அந்த வீடே அமைதியாக இருக்கும். ஒருவேளை அதை மீறி அவங்க பேசிட்டாங்க அப்படின்னா, நீங்கள்லாம் பிரச்சனை நீங்கள்லாம் தப்பு பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லி ஒரு மட்டம் தட்டியே தான் பேசுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காகவே பயந்துட்டு அவங்க பேசாமல் இருப்பாங்க. அந்த சில பெண்களும் இந்த மாதிரி இருந்து அந்த வீட்டில் இருக்கிறவங்கள எப்போவுமே டென்ஷனில் வச்சுருப்பாங்க. ஆண்கள் மட்டும்தான் அப்படின்னு இல்லை, பெண்களும் அந்த மாதிரி இருந்து பிரச்சனைகளை அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு பிரச்சனைகளை கொடுப்பாங்க. பூரட்டாதியில் இருக்கிற சனி ரோகிணி நட்சத்திரக்காரங்களை எந்த இடத்துல எல்லாம் மாட்டிவிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மாமியார்கிட்ட, அது ஆண்களானாலும் சரி பெண்களானாலும் சரி, அவங்க மாமியார்கிட்ட கண்டிப்பாக மாட்டுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க மாமியார் இவங்களை திட்டுற மாதிரி இருக்கும். அதே போல் அம்மா, அதாவது மாமியாருக்கும் அம்மாவுக்கும் எந்த வித்தியாசமும் இருக்காது, எதுக்கு அவங்க பேசுகிறாங்க அப்படின்னே புரிஞ்சிக்க முடியாது. இந்த ரோகிணி நட்சத்திர மூத்த பெண்கள் இருக்காங்க இல்லைங்களா, அதாவது மாமியார் ஸ்தானம் அம்மா ஸ்தானத்தில் இருக்கிற பெண்கள்
அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்கள ஒரு மாதிரி டென்ஷன்லேயே தான் வச்சுருப்பாங்க. எப்போவுமே ஒரு கில்ட்டு கொடுத்துட்டே இருப்பாங்க. நீ இதை சரியாக செய்யலை, நீ அதை சரியாக செய்யலை, நீ செய்கிறது எதுவுமே எனக்கு பிடிக்கல, நீ சாமி கும்பிடலை, நீ ஒரு கோயிலுக்கு போகலை, அப்படி ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு, சின்னவங்களுக்கு, ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, நீ என்னை கவனிச்சுக்கிறது இல்லை, அந்த மாதிரியெல்லாம் சொல்லி 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 ஒரு கில்ட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நம்மளை ஒரு நிம்மதியாக இருக்கவே விட மாட்டாங்க. ரோகிணி நட்சத்திரக்காரங்களை சுற்றி இருக்கவங்க நிம்மதியாகவே இருக்க முடியாது. அந்த மாதிரி ஏதோ ஒரு டென்ஷனை மூத்த பெண்கள், ஏன்னா ரோகிணி நட்சத்திரம் அப்படின்றது சந்திரனுடைய நட்சத்திரம். அந்த சந்திரனுடைய நட்சத்திரத்தை சனி புரட்டாதியிலேருந்து பார்க்கும்போது அவங்களுக்கு இந்த மாதிரி ஒருத்தங்களை டென்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு தான் தோணும் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க மனசு ஒரு இறுக்கத்திலேயே இருக்கிறனால அவங்க எப்போவுமே ஒரு அடுத்தவங்களுக்கு பிரச்சனை கொடுக்குற இடத்துலையே தான் இருப்பாங்க. அதனால் ரோகிணி நட்சத்திரக்காரங்க வீட்டில் இருந்தாங்க அப்படின்னாலே நீங்கள் கொஞ்சம் விலகி இருந்துக்கிறது மிக மிக சிறப்பு. அதே போல் ரோகிணி நட்சத்திரக்காரங்களும் அடுத்தவங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் கொடுக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்கள் மனசில் நீங்களே ஒரு இது எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் அந்த நேரத்தில் பயங்கர பிடிவாதமாக தான் இருப்பீங்க இல்லையா? அந்த பிடிவாதத்தை அடுத்தவங்களுக்கு டென்ஷன் கொடுக்கறது இல்லை அப்படின்னு முடிவெடுத்துட்டீங்க அப்படின்னா மிக மிக சிறப்பு ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.